ஸ்ரீகுருभ्यो நமः. சர்வஸ்வதம் பலிம் அதோ நயசி சலேன பிராணாதிகாம் ஜனகஜாம் விபினே ஜஹாசி உட்பாட்ய யாதவகுலம் ஸ்வயமேவ ஹம்சி கஸ்வாம் ஸ்துபீத எதி காலபயம்னு நஸ்யாத். இப்படி ஒரு ஸ்லோகம். சர்வஸ்வதம் பலிம். கேரளத்துல ரொம்ப பிரசித்தம் பலி, மகாபலி. அவன் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தான். நீ ஆரம்பம் கேட்கிற போது நீ என்ன பண்ண, என்னுடைய சின்ன காலுக்கு வாமனாவதாரத்துல 3 அடி மண்ணுன்னு கேட்ட. அவன் சரி தரையும் சொல்லிவிட்டான். நீ அளக்கிறோடு என்ன பண்ண, 3 லோகத்தை அளந்து 2 அடியில் அளந்து 3வது லோகத்துக்கு கடவுளையே கொண்டு வா உன் தலையின்னு அவனை கீழே தள்ளி விட்டு விட்டேன். சலேனா ஏமாற்று வித்தியை பண்ணினேன். எல்லாத்தையும் கொடுத்தவன் அந்த பலி. சர்வஸ்வதம், சர்வத்தையும் தம் கொடுத்தவன் அந்த பலிய. சலேன அதோ நயசி ஏமாற்றி அவனை கடைசியில கீழே பாதாளத்தில் ஒரு தள்ளினேன். சரி போனா போறது விட்டு விடலாம்னா இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, பிராணாதிகாம் ஜனகஜாம் விபினே ஜஹாசி. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லை. கொண்டாடி கர்ப்பவதியா இருக்கா என்கிற எண்ணமே உனக்கு இல்லை. உன் பிராணனை விட அவளை பெரிசா நினைச்சுட்டு இருந்த. உன்னுடைய உயிருக்கும் உயிரா நினைச்சுட்டு இருந்த ஜனகஜாம், ஜனகருக்கு பிறந்தவன் அந்த சீதைய நீ என்ன பண்ண, விபினே ஜஹாசி காட்டில் விட்டுட்டு வர சொன்ன. அதனால ராமாவதாரம் எடுத்த உடனே தன்னுடைய பத்னி பிராணனை விட உயிரை விட பிரியம் வச்சுருக்கிறவள், பிரியத்தை வச்சுருக்கிறவன் ஜனகனுடைய புத்திரி ஜானகி. அவளை நீ எங்க பண்ண, விபினே காட்டுல ஜஹாசி விட்டுட்டு வர சொன்னேன். சரி அதுவும் போட்டோம், பரவாயில்ல ஒத்துக்கிறோம். கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ண தெரியுமா, உப்பாத்திய யாதவ குலம். எந்த குலத்தில் நீ பிறந்தையோ யாதவ குலத்தை நீதான் ஏற்படுத்தினேப்பா. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் யாதவ குலம் செழிப்படைஞ்சது. யாதவான்னு அந்த குலத்தை நீயே அழிச்ச. எல்லாரும் சண்டை போட்டு அந்த நதி தீரத்துல ஒருத்தர் சண்டை போட்டு யாதவ குலம் பூரா அழிச்ச. உட்பாத்திய யாதவ குலம் ஸ்வயமேவ ஹம்சி. இப்படி இருக்கிறவன் யாராவது கஸ்பாம் சுபீத உன்னை யாரு ஸ்தோத்திரம் பண்ணுவா? நீ பண்ணின கர்மங்கள் எல்லாம் ஒரு தடவை நினைச்சு பார்த்து விட்டா திரும்பி பார்க்க மாட்டான் உன்னை. வாமனாவதாரம் எடுத்து அவன் எல்லாத்தையும் கொடுத்தவனே நீ வெளியில கீழே தள்ளின. அதுக்கப்புறம் ராமாவதாரத்துல சீதை கிடைச்சது. அந்த சீதையை கர்ப்பவதியா இருக்கிற போது ஈவிரக்கம் இல்லாமல் காட்டுல விட்டுட்டு வர சொன்னேன். நீ கிருஷ்ணனா பிறந்து அப்ப என்ன பண்ண, நீதான் அந்த குலத்தை உற்பத்தி பண்ணின. கடைசியில் அந்த குலம் பூரா ஒண்ணு சண்டை போட்டு அழிஞ்சுது. அழிக்கிறதுக்கு காரணமா இருந்த உன்னை எதை வச்சுட்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்றது? ஸ்ரீமன் நாராயணன் சொல்றிய, ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு அக்கிரமம் பண்ணியிருக்க. உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஏன் ஸ்தோத்திரம் பண்ணா தெரியுமா? அவனுக்கு காலபயம் இருக்கு. அதனால நீ காப்பாத்தியோ நினைச்சுட்டு அவன் ஸ்தோத்திரம் பண்ணாரே தவிர உன்னுடைய பெருமைக்கு ஸ்தோத்திரம் பண்ணதாக நினைச்சுட்டாரு. இது காலபயம் நஸ்யார். காலத்துல பயம் இல்லைன்னா எவனும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான். ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு காரணம் அவனுக்கு கால பயம் போயிடுவேன்.
வேணும். அதனால ஒன்னு அடைஞ்சுட்டா அவர் எல்லாத்தையும் கொண்டு சொல்றது வச்சு நீ வந்தே தவிர பார்த்தோமா அவனுக்கு இந்த பயம் இல்லைன்னா உன்னை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான். அப்ப அப்படின்னு சொல்றாங்க. தாற்பயம் என்ன தெரியுமா? நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா எதையும் பார்க்காமலே எல்லாரையும் கோபம் பண்ணுவோம். நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக எல்லாரையும் சோத்திரம் பண்ண போயிடுவோம். ஏன்னா அப்பதான் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்குமோன்னு நப்பாசை. அப்படிதான் வருது. பாதுகாப்பின்மைங்கிறது ஆட்சி வருது. எவங்கிட்ட பாதுகாப்பின்மை வந்ததோ அங்கதான் பக்தி வரும். எவங்கிட்ட பாதுகாப்பின்மைன்னு வந்ததோ அப்பதான் ஸ்தோத்திரம் பண்ணுவான். அப்போ பக்தியும் ஸ்தோத்திரம் எல்லாம் அவங்கள்ட்ட குணத்தை வச்சு உண்டோ எல்லாம் ஒண்ணும் இல்லை. தனக்கு பாதுகாப்பு வேணுமே என்பதற்காக அவனை ஸ்தோத்திரம் பண்ற வழக்கம். அப்படிதான் நாங்க பார்த்துருக்கோம். அதனால பக்தியினால ஸ்தோத்திரம் பண்ணானோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற குணத்தினால ஸ்தோத்திரம் பண்ணானோ இல்லை. சாமானிய ஜனங்களுக்கு இருக்கக்கூடாத குணத்தை உடையவன் நீ. என்னெல்லாம் தப்பு பண்ண அந்த தப்பெல்லாம் ஒரு தடவை நினைச்சு விட்டா அவனை எட்டி பார்க்க மாட்டான். பின்ன எப்படி ஸ்தோத்திரம் பண்றான்? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றான் பார்த்துருக்கேன். காரணம் என்ன? அவனுக்கு கால பயம் இருக்கு. இது பாதுகாப்பு இல்லையோ, ரட்சகன் இல்லையே, அரட்சிதாவஸ்தை அவங்கள்ட்ட இருக்கு, மனசுல பதிஞ்சிருக்கு. அப்ப ரட்சணம் கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்றானே தவிர உன்னுடைய பெருமையை வச்சுட்டு அவன் ஸ்தோத்திரம் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு வகையில கரெக்ட். எப்படி தெரியுமா? அரட்சிதாவஸ்தை அதோட இல்லாமல் அரட்சிதாவஸ்தை என்கிற ஒரு எண்ணம் பிராமணனா பிறந்தவருடைய மைண்டில் ஏறவே ஏறாது. அதே மாதிரி தான் தன்னை பற்றி அவன் இப்படி நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? நான் தாழ்ந்தவன், வசந்தவன் இல்லை, அது எனக்கு குறை அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு தமிழ்ல தாழ்வு மனப்பான்மை. இது ரெண்டும் இவங்கிட்ட பிராமணங்கிட்ட இருக்காது. அதனால பிராமணன் ஆரையும் சோதனை பண்ண மாட்டான். சோதனை பண்றானா இந்த ரெண்டுல ஒண்ணு இருக்கு, பண்ண மாட்டான். ஏன் எப்படி தெரியுமா? பிராமணன் ஆறுங்கிறத வேதம் எப்படி சொல்லும் தெரியுமா? ஆ பிரம்மன் பிராமணோ பிரம்மவர்த்தசீஜாஜதாம் நேர பிராமணன் குறிப்பிடும். அதோட இல்லை. என்ன சொல்லும்? பிரம்மவை பிராமணா, பிரம்மன் தான் பிராமணன் அப்படின்னு சொல்லும். எந்த பிரம்மம் லோகத்தை எல்லாம் ரசிக்கிறதோ அவங்கிட்ட இருந்து வெளிவந்தவன் பிராமணன். பிரம்மணா கஷத்ரன்மிதம் பிரம்ம பிராமண ஆத்மனா, அந்த பிரம்மா தானா எடுத்துக்கொண்டது பிராமணன். ஏத நித்தியோ மகிமா பிராமணஸ்ய, அவனுடைய பெருமை நித்தியமானது. ஆமா, பிராமணஸ்தா பிராமணஸ்த பிரஸ்தமேயாதாம், எல்லாம் வேதம் போட்ட பேரு பிராமணன். அந்த பேர் போட்டா அவங்கிட்டதான். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கலாம்? நீ கடவுள்கிட்ட எப்படி தெரியும்? போறது உங்களுக்கு எல்லாரும் புரியுற மாதிரி, எல்லாரும் கிடைப்புள்ள மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்காரு பகவான்? எதுல அவன் எழுதிக்கிற புஸ்தகம் இருக்க பகவத்கீதை. பகவத்கீதையில சாதுர்வர்ணம் மயாசுஷ்டம் குணகர்ம விபாகசா, பிரம்மணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் 4 பேரையும் நான் தான் சிருஷ்டிச்சு அவள்கிட்ட இருக்கிற குணம் அவளுடைய செயல்பாடு அப்படின்னா நீ நினைச்சு பாருல. இவனுடைய செயல்பாடு என்னது? தர்மாச்சரணம். இவனுடைய குணம் என்னது? சாத்விக குணம். அந்த ரெண்டும் பாக்கி எல்லாத்துலையும் இல்லையா? பிராமணனுடைய செயல்பாடு என்னது? தர்மாச்சரணம். பிராமணனுடைய குணம் என்னது? சாத்விக குணம். அது ரெண்டும் வித்தியாசா? பிராமணன் எங்கேயுமே புத்திஜீவிதான், கிரமஜீவியே இல்லை. பிராமணன் பொருளா என்ன செய்யறான் தெரியுமோ? முதல்ல வேதாத்தியனம் பண்றான், ஞானம் வந்து கொடுத்து
பிருத்திவிராஜ் காம்ப்ளெக்ஸ் போச்சு. அவன் எல்லா ஞானமும் அடைஞ்சவன்னா இருக்கிறதே உசந்தவன் அவன் தானே. அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வருமா? இல்லை, குறைக்கவே இல்லை. அடுத்தது என்ன? இன்செக்யூர்டும் இல்லை அவனுக்கு. ஏன் இல்லை? அவன் என்ன சொல்லிட்டு வேகம் தெரியுமா இவங்கிட்ட? நீ தர்மத்தை காப்பாத்து, தர்மம் ஒன்ன காப்பாத்து சொல்லு. அப்ப அவங்கிட்டே தர்மத்தை அவங்கிட்டே தனக்கு பாதுகாப்பு இருக்கு. அப்போ இன்செக்யூர்டும் இல்லை. வேதாந்தீனம் பண்ணின பிராமணனுக்கு வேதமே தாழ்வு மனப்பான்மையை வளர்த்தாது. வேதமே அவன் பாதுகாப்பு இல்லைன்னு பண்ணாது. வேதம் அத்தீனம் பண்ண உடனே கர்மானுஷ்டானத்தில் இறங்கி விட்டா ரெண்டும் அவங்களோட தலைமுறையோட மைண்ட்ல வேதத்தை அத்தீனம் பண்ணினா தாழ்வு மனப்பான்மை போச்சு. அவ்வளவு ஞானம் அவனுக்கு வந்த உடனே அவன் எல்லாம் சொந்தவர் ஆயிட்டானே, நான் தாழ்ந்தவனுங்கிற எண்ணம் எப்படிதான் வரும்? வராது. தர்மாதரணம், தர்மம் ரட்சணாக. எந்த தர்மத்தை நீ ரட்சிக்கிறையோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்று சொல்லிவிடாது. அப்ப அவனுக்கு பயமும் இல்லை. ஆமா, அப்படி வந்து கொடுத்து. அப்ப வேதாந்தீனம் பண்ணவா நீ ஒண்ணு நினைச்சு பாரு. இந்த காலத்துல எத்தனை பிராமணால் இருக்கா? கலி ஆரம்பிச்ச உடனே சமுதாயமும் வெளியிலையும் எல்லாம் பிராமணன் எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சார். இருந்தாலும் அவருடைய உயர்வு போகலை, அவனுக்கு இன்செக்யூர்டும் இல்லை. கண்ணார்கானே அவருடைய ஜனனா சித்தமான ரெண்டு குணம். வேதம் கொடுத்த குணம் தான். வேதாந்தீனம் பண்ண உடனே அவன் மனசு எப்படி ஆயிடுச்சு? எப்படி ஆயிடுச்சு? நீ எல்லாத்துலயும் உசந்தவனுங்கிறது மனசுக்கு வந்து கொடுக்கும். தாழ்வு மனப்பாக வரவே வராது. எல்லா ஞானத்திலையும் உயர்ந்த ஞானம் எது? வேத ஞானம், அறிவு. அறிவு வந்த உடனே தன்னை தாழ்வு மனப்பான்மை மனசுல ஒட்டாது. நீ ஆதரணம் பண்ற தர்மம் இருக்க அது ஒன்ன ரட்சிக்கும், அதை காப்பாத்துதான். ரட்சிக்கிறது உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்தினா போதும். அது ஒன்ன காப்பாற்றுறது தயாரா இருக்கு. அப்போ உனக்கு இன்செக்யூர்டும் வராது. அப்போ வேதம் படிச்சவர்கிட்ட எந்த ரெண்டு மனசுல இருக்காது தெரியுமோ? தாழ்வு மனப்பான்மையும் இருக்காது, பாதுகாப்பின்மையும் இருக்காது. அது ரெண்டும் இருந்தால்தான் நீ சோத்திரம் பண்ண. இப்ப படிச்சேன், காலபயம் வந்த உடனே பகவான சோத்திரம் பண்றான். ஒவ்வொரு சமயத்திலையும் நீ தப்பு பண்ணிருக்க. என்ன தப்பு பண்ண? மகாபலிக்கு எல்லாத்தையும் கொடுத்தவனுக்கு விபரீதமா கொடுத்த. இதெல்லாம் பண்ணினாலும் உன்னையே சோத்திரம் பண்றான். அவன் மைண்ட்ல தாழ்வு மனப்பான்மை இருக்கு, அவன் மைண்ட்ல பாதுகாப்பின்மை இருக்கு. கால பயம் நஸ்யார், காலத்தினுடைய பயம் அவனுக்கு இல்லைன்னா உன்னை சோத்திரம் பண்ணுவனா? அது இருக்கிறதுனாலதான் சோத்திரம் பண்றான் அப்படின்னு காரணத்தையும் பகவான சோத்திரம் பண்றதுக்கு காரணமே அவங்கிட்ட இருக்கக்கூடிய குறைந்து பக்தத்தை அர்த்தம். பக்தியில அவன் அர்த்தம் பகவான பத்தி எப்படிதான் புரிஞ்சுப்பன்? அனர்வகனீயமான பகவான இவன் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவனுடைய குணம் இவனுக்கு எப்படி தெரியும்? அவனை சோத்திரம் பண்றது எப்படி கரெக்டா இருக்கும்? சரணாகதியாயிட்டார். ஏன்? மனசுல பயம் இருக்கு, மரண பயம். ஆமாம், நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. ஒருத்தன் வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய மகான்கிட்ட வந்தார். வேதாந்தத்தை எல்லாத்தையும் கற்றுக்கொண்டார். அந்த குருகிட்ட அக்கு வேற ஆடு வேற அழகா அதனுடைய சகல விதமான நுணுக்கங்களும் கற்றுக்கிட்டு போயிட்டார். 4-5 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தார். வந்துட்டு என்ன சொன்னான் தெரியுமோ? எல்லாம் நான் படித்தேன், ஆனா எனக்கு மரண பயம் இருக்க. என்னைக்காவது ஒருத்தன் வந்து என்னை கூட்டிட்டு போடும் தோன்றது, அப்படி ஒரு பயம் வந்திருக்கேன்னா. குரு பதில் சொன்னார், மிருத்யோர் விவேகிக்கும் மூட, மரணத்துக்கு சேர்த்து நீ பயப்படுறியா? அட முட்டாளே, மிருத்யோர் விவேகிக்கும் மூட, நீ மிருத்து விட்டது நீ பயப்படுறியா?
வீரம் முஞ்சரிக்கும் யமஹா, அந்த யமன் நீ பயந்திருக்கே தெரிஞ்ச உடனேயே போனா போறது, அப்பாவியா இருக்கா விட்டுவிடு, அவரை சாகரிக்க வேண்டான்னு விடமாட்டான்டா. எவத்த கருணாநாஸ்தி கர்த்தவியோ தர்மசந்திரா, அவரே சொல்றாரு புனரபீரணம் புனரபிமரணம் புனரபீரணே ஜடரே தேனம், முற்றுண்டு வர முடியாது அப்படின்னு இவர் பதில் சொன்னார் குரு. மிருத்யு என்ன பிடிக்காது இருக்கணுமா, அதுக்கு ஒரு வழி சொல்றேன். மிருத்யோர் விவேதி கிம் மூட வீதம் முஞ்சதி கிம் யமஹா அஜாதம் மிருத்து பிடிக்க மாட்டான். குரு எத்தனை அகங்கனி புறக்காத இருக்கிற மோட்ச பிராப்திக்கு பாரு, மிருத்து வர மாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்ப என்னாச்சு, அந்த பயம் விலகணும்னா நீ என்ன வேணும், புறக்காத இருக்கணும், மிருத்து பயம் இருக்காது. அதனால மிருத்து பயம் வரும். ஆனா அந்த மிருத்து பயத்தை இல்லாமல் பண்றது, பயத்தையே இல்லாமல் பண்றது. பிராமணனுக்கு பயம் இருக்கப்படாதப்பா. பயம் இருந்தா அது என்ன அர்த்தம், 90 பாஷையில இந்த காலத்து பாஷையில இன்செக்யூர்டு வரப்படாது, பாதுகாப்பு இல்லையோ என்ற எண்ணம் அதை உதிக்கப்படாது. வேதாபேதம் பண்ணி தர்மாதர்மத்தில் வந்து விட்டா அவனுக்கு இது வரவே வராது. இது வராதுன்னா உனக்கு என்ன லாபம் வேறையா, நிச்சயத்தோடு இருக்கேனே, நிஷ்பட்சமானமா விஷயங்களை கிரகிப்பன், நிஷ்பட்சமானமா விஷயங்களை வழக்குவன், நிஷ்பட்சமானமா சித்தாந்தத்தை சொல்லுவன். அந்த திறமை அவனுக்கு வரும். ஏன்னா அவனுக்கு பயமே இல்லை. அப்போ அவனுடைய குணம் என்ன, பிராமணங்கிட்ட குடிகொண்டிருக்கிற குணம் என்ன, ஒண்ணு சாத்விகம், இன்னொன்னு அந்த சாத்விகம் தான் எல்லாமே ரட்சணம் பண்றது. பிராமணன் என்ன சொல்லும், பிராமணன் எல்லாருக்கும் நண்பனாரு பிராமணன் தான். ஆமா, அதனால எல்லாருக்கும் நண்பனா இருக்கிறவனுக்கு அவன் யாரையும் பயப்படுறதுக்கு இல்லையடா, எல்லாரும் அவங்ககிட்ட வரவானா தானே இருப்பா. அதனால மைத்ரம் பிராமண உச்சது. அதனால என்ன ஆயிடுத்து, அந்த மைத்ரனா இருக்கிறதுனால அவனுடைய மனசுல அவனுடைய குணம் என்ன தெரியுமா, சாத்விகம். ராஜச தாமசம் இல்லை. ராஜதம் சுறுசுறுப்பு பல வேலையை செய்யும், தாமசம் சோம்பேறியா இருக்கும். அது ரெண்டும் அவங்ககிட்ட இல்லை. அப்ப அத்தியனம் பண்ண போது அந்த பிராமணன் அத்தியனத்தை சொல்லிட்டு இருக்கிற போது அவனுக்கு என்ன வந்து கொடுத்து, மனசுல பிறக்கிற போதே அந்த மனசு உடையவன் அவன். அதனால வேதத்தை கிரகிச்ச உடனே வேதத்தினுடைய ஆந்தரார்த்தத்தை நிஷ்பட்ச வேதமா வாழ்க்கைக்கு தெரிஞ்சது. ஆமாம், ரெண்டாவது வேதத்தை அத்தியனம் பண்ணி ஞானங்களுடைய நரம்பு அவங்களுக்கு எப்படி தாழ்வு மனப்பான்மை வரும். அப்ப தாழ்வு மனப்பான்மையை தூக்காமலும் அதே மாதிரி பாதுகாப்பின்மையை தூக்காமலும் இருக்கணும்னா வேதாந்தீனம் பண்ணி கர்மானுஷ்டானத்தை பண்ணினா அவன் சிரேஷ்டன் ஆயிடுவான். அதனாலதான் அவனை எல்லாரும் சிரேஷ்டன் சொல்றான், அவனுக்கு இல்லை. இப்ப என்ன ஆயிடுது, கொஞ்ச காலமா நம்ம இடங்கள்ல வேதாந்தீனத்தையும் விட்டு விட்டான், தர்மாதர்மத்தையும் விட்டு விட்டான். அது ரெண்டும் விட்டதுனால பல பேர்ல இந்த ரெண்டு குணம் மனசுல பத்திந்து. ஆமா, பத்திந்து கூட என்னாச்சு, சுயம் சிந்தனை பண்றதுக்கு சாமர்த்தியத்தை இழந்ததுனால அவனுக்கு ஒண்ணு சொல்றேங்க, நீ எப்படி வாழணும், நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கறது நமக்கு யாரும் உபதேசம் பண்ண வேண்டாம். வேதம் தான் நம்ம சொல்லி கொடுக்கறது. வேதம் ஒரு மனுஷன் அல்ல. அப்ப எந்த மனுஷனும் எந்த மகானும் உபதேசம் பண்ணவே மாட்டான். அந்த உபதேசம் பண்ணினா வேதத்தை தான் சொல்லணும். அது வேதத்தை நான் நேரடியாக தெரிஞ்சிருந்தாங்க இந்த உபதேசம் எழுதுறதுக்கு. அப்ப மகானுக்கு வேற உபதேசம் இல்லப்பா, இவன் நம்மகிட்ட ஒட்டி இருக்கிறதுனால அவரை தக்க வைக்கிறதுக்காக அவருக்கு வாயில வந்ததெல்லாம் உபதேசம் பண்றான். பிராமணன் ஒருத்தர் கீழே வேலை செய்ய மாட்டான், ஒருத்தர் நதிமையாக வாழ மாட்டார், ஒரு இடத்துல கடலும் வாங்க மாட்டார், யாத்திரமும் பண்ண மாட்டார். இதெல்லாம் தான் அவருடைய குணம். அதனால யாத்திரமே பண்ணக்கூடாது அவனுக்கு. அவனே இப்படி சொல்றான். அப்ப என்னாச்சு, உபதேசம் இவனுக்கு வேணும்னா வேதம் தான் உபதேசம். இவனுக்கு பகவான் யாரு, வேதம்.
இவனுக்கு நடைமுறையில என்ன வாழ்க்கை முறை என்னது அனுஷ்டானம். ரெண்டையும் கொடுத்தாங்க. ஜீவத்துக்கு ஒருத்தவங்க எனக்கு அவன் கேட்கிறான், ஒரு மகான பார்த்து கேட்கிறான், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க கஷ்டப்படுறேங்கிறான். அகடா நீ பிராமணனா பிறந்து அந்த அவன்கிட்டமே கேட்கறையே, அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு தான் வாழ்க்கை முறையை வேறமே சொல்லியிருக்கே, நீயே அசீனம் பண்ணி தெரிஞ்சுக்கலாமே. ரெண்டு கட்டாரத்தை கேட்டு அவனை பெரிசாக்கி விட்டு உனக்கு என்ன லாபம்? ஏன் மகான பெரிசாக்கிறே தெரியுமா? உன்னுடைய அந்த பாதுகாப்பின்மையும் அதே மாதிரி நான் எல்லாரையும் போல இல்லை, ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவன்கிட்ட ஒட்டிண்டு அவனுக்கு தன்னுடைய ஜீவிதத்தை அவனுக்கு அர்ப்பணிச்சுக்கிண்டு வெளியில எல்லாருக்கும் பக்தன்னு காமிச்சுக்கிட்டு இருக்க, அவனும் சிஷ்யன்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருமா வேஷம் போடுறாடா, அவசியமே இல்லை. அதனால இந்த மனோபாவம் நமக்கு வரணுமானா பிராமணனுக்கு வராது. இப்ப அத்தியனம் எல்லாரும் பிராமணன் ஆனதுனால பிராமணன்கிட்டே தலை தூக்கிட்டு உடனே அவன் என்ன பண்ணான், வேதாந்தத்துக்கு போல அவனுக்கு ஆளாவது ஒரு பெரிய மனுஷன் இருக்கானா சுற்றுவழிக்கு நமக்கு பாதுகாப்பின்மை இல்லாத பண்றதுக்கு ஒருத்தர் தேடிட்டே போறான் ஒருத்தரை. அப்ப அவனுக்கு சுற்றுவணை பண்றான். இவனுடைய நித்திகடப்பாளெல்லாம் பண்ண தெரியாத சந்தியாவதனம் பண்ண மாட்டான்டா, அந்த மகான் இருக்கானே அவன் தான் எல்லாம் தரவன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பான். அப்ப இவனுடைய சொந்த பிறப்பில் கிடைச்சிருக்கக்கூடியதான வேதாந்தீனமோ கர்மானுஷ்டானமோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சதுனால அவன் மைண்டு சித்த சுத்தி கண்ணா தின்னா போனதுனால அதுல இன்செக்யூர்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரெண்டும் பற்றிட்டு இருக்கிறதுனால அதை இல்லாமல் பண்றதுக்கோ அது இருந்தா வேணுமேங்கிறதுக்காகவோ ஒருத்தங்கிட்ட ஒட்ட போறான். அந்த ஒற்றவனை பெரியவனாக்கி விடுவான். வெளியில மகான் சொன்னா சரி, அவன் இருந்தா நமக்கு இருக்கும் ரட்சை இருக்குன்னு சொல்லி அங்க போறான். அவன் இருந்தா அவனோட சேர்ந்திருந்தா என்னையும் பெரியவன் சொல்லுன்னு போறான். இப்படி அசட்டு தரத்துல தான் பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் போறதுக்கு காரணம். அந்த ஷீரடி சாய்பாபா அங்கவே நிற்கிறார், எல்லாத்தையும் கொடுக்குறான். ஏன் இது ரெண்டு உள்ள உட்கார்ந்து இருக்குடா, போகலை, போறதுக்குள்ள மருந்து இதுதான். அதனால அதை அவளை எல்லாம் பெருசாக்குறார். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு தெரியுமோ, நான் இவங்க பெரிய பெரிய மகாரா சொல்லிவிட்டேனே வந்தவாடெல்லாம் அவனுடைய சிஷ்யனை ஆக்கிறதுக்கு புறப்பட்டு விட்டான். அப்ப அவனுக்கு செக்யூரிட்டி ஜாஸ்தி வரவே நினைச்சிருந்து இப்படி கண்மண் தெரியாத தன்னுடைய ஜீவிதத்தை நியாயமா நடத்த முடியாமல் உப்பு சப்பில்லாத ஜீவிதத்தை நடத்தி ஒண்ணுமே இல்லாத தன்னையே தான் அழிச்சுக்கிறான். அதனால இந்த ரெண்டும் வராது இருக்கணும்னா, தலை நூக்காமல் இருக்கணும்னா நிச்சயமா என்ன தேவை? வேதாத்தியனம், அது சொன்ன கர்மானுஷ்டானம், அது ரெண்டும் இருந்தா வராது. நீ நினைச்சு பாரு, வேதாத்தியனம் பண்ணுகிட்டு இருக்கானே அவனும் எங்கேயோ ஒரு ஆசாமிட்ட போறான், அவன் ஏதோ ஒரு பெரிய மனுஷன் இருக்கா அங்க போய் உட்காடுறான். காரணம் என்ன? கரெக்டா அத்தியனம் பண்ணலை, அவங்கிட்டே இருக்கான், அவனை அண்டி பழைக்கிறான். இவன் அண்டி பழைக்க வேண்டும், இவனே லோகத்தையே காப்பாற்றி அவர்களெல்லாம் அடையங்களை கொடுக்கிறவனாலும் பிராமணன் அவன் போய் இன்னொருத்தனிடமே நிற்கிறானே. அப்படி எந்த மனுஷனாலேயும் எந்த பெரிய மகானாலேயும் இன்னொரு அவனுடைய வேலை வேற ஏதோ சிஷ்யால வளர்த்துருந்து அவனுடைய சுசுரூனைக்கு கொண்டு போறதும் அவனுடைய வேலையே அல்ல. அவன் என்ன பண்ணும், அதை பண்ணவே தவிர இப்படி ரெண்டு கட்டானா வரக்கூடியவாள தனக்கு சௌரியமா வச்சிருந்து தன்னுடைய சுசுரூனைக்கு பயன்படுத்திட்டு அவளை நாசம் பண்ணிட்டு அதுவும் தப்பு. அவனுக்கு அவசியம் இல்லை. மகான்னா யாராவது வரணுமோடா, மகான்கிறது பப்ளிக்ல தெரியப்படுத்துற ஒரு சப்ஜெக்டா. அவன் ஞானிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு எதுக்குடா கவலை? அவனுக்கு ஞானியாக இருந்தாலே அப்போ அந்த ஞானம் வந்தவர் எல்லாம் மற்றவாளை கூப்பிட்டு ஒரு கரம் பண்ற இதை பண்ற அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு புள்ள கூட சொல்லி அறிய முடியாது. அதெல்லாம் பகவத் இச்சை, அவனுக்கு நிச்சயம் ஒரு ஆளு. இந்த ஒரு ஆளை எல்லாம் பகவானுக்கு மேல ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி அவனுக்கு நிறைய சிஷ்யால கொண்ட சேர்க்கிற மாதிரி பண்றதுக்கு இல்லையா அவ்வியாபாரே வியாபாரா. சாஸ்திரத்துக்கு சம்மதம் இல்லாததான தேவி இல்லாததான பிராமணனா பிறந்து தேவி இல்லாத காரியத்தை பண்ணி அந்த அந்த மகான பெரிசாக்கிறதுக்கு இவனுக்கு என்ன வந்தது மனசுல தெரியுமோ? நான் மட்டும் பெரியவன் சொல்ல போறாங்க, எல்லாரும் பெரியவனா சொன்னாதான் அந்த பெரியவன்கிறது எனக்கு மனது திருப்தியா இருக்குன்னு ஒரு கும்பலை சேர்த்து விட்டு அவன் பிறந்த பிறப்புக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணாமல் பிராமணனா இல்லாமலேயே
அதனாலதான் இவன் கெட்டு போறான். அது ரெண்டே கையில இருக்கிறவரையும் கெட்டு போல. நீ இப்ப ஒண்ணு கவனிச்சு பாரு, அப்பாவிகளா இருக்கிறவாதான் இந்த மாதிரி ஒருத்தவங்க போய் நிற்பா. வேதம் சாஸ்திரம் எல்லாம் படித்தவன் அங்க போய் நிற்க வேண்டாம்டா. அவனுக்கு ஏதாவது தேவைன்னா எதுவும் போடுவன். இதெல்லாம் படிக்காதவன் இருக்கானே, அவன் தான் தனி ஒரு மனிதனை ஆராதனை பண்ணி அவன் தான் தெய்வம் சொல்லிட்டு தெய்வம் சொல்லி அதை பெரியாக்கி அதை பண்ணிட்டு உட்கார்ந்து 24 மணி நேரமும். ஏன்னா அவன் மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமோ? இன்செக்யூர் இருக்கு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதை விட்டு வெளியில வரலை. அதுக்கு ஒரு போர்வையா பயன்படுத்திக்கிறார். அது இல்லைன்னு மற்றவர்கள் தெரியப்படுத்துறதுக்காக இதை ரெண்டே அமைச்சுக்கிறார். இப்படி ஒரு சமுதாயம் இப்போ இருக்கிற இந்த கராள கலியுகத்துல ஜாஸ்தி வந்து அங்கங்க ஒரு தனி மனிதனுடைய ஆராதனையில அத்தனை பேரும் படிச்ச பிராமணன் அங்க போயிட்டான். அதனால நமக்கு என்ன நஷ்டம் வந்தது? வேதாந்தீனம் போட்டு தொடர்ந்து போறதுன்னு சொல்ல முடியல. அவன் மற்றவாளுக்கு சுற்றுலா வேலைக்காரனா போறானே, அவன் புத்தி ரீதியா இருக்கிறவன் சிரம ரீதியா போறான்டா. கிடைச்ச பிறப்ப பழங்கங்கையில பூமால கிடைச்ச மாதிரி அதை அழிக்கிறான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வரப்படாது. அதுக்கு நாம முயற்சி பண்ணா நல்லா இருக்கும். நாளை மறுபடியும் சொல்றேன்.